சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 வியாழக்கிழமை. நம்ம ஏரியாவில் காலையிலே சாமி வரும், பார்க்குறதுக்கு தரிசனம் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். வேகமாக தேரடியில் போய் சாமியை கும்பிடலான்ட்டு வேகமாக போய் அம்மன் சன்னிதியில் வெளியே நின்று சாமியை கும்பிட்டு அப்படியே அம்மன் சன்னிதி வெளியாக போகும்போது சிருங்கேரி பீடத்தில் போய் சாமி கும்பிட்டேன். வெளியே நின்று கும்பிட்டு உள்ளே போங்கன்னாரு. உள்ளே போனால் ஹாஹா சங்கரர் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு சங்கரை போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே தரிசனம் பண்ணிட்டு பிட்டவாசல் வழியாக தேரடி போகும்போது அப்படியே மெதுவாக நடந்து போனால் கூட்டமே இல்லை, யாருமே இல்லாத அமைதியாக விட்டவாசல் முனீஸ்வரரை ஆனந்தமாக கொஞ்சம் நேரம் நின்று தரிசனம் பண்ணி அப்படியே வீடியோ ஒளிப்பதிவெல்லாம் பண்ணிட்டு விட்டவாசல் வழியாக தேரடிக்கு அப்படியே நடந்து மெதுவாக போனேன். இவ்வளோ வருஷமாக மதுரையில் இருக்கா, இந்த தெருவில் எத்தனையோ தவணை அடிக்கடி வந்து போயிருக்கோம். ஆனால் இப்படி ஒரு பழமையான ஒரு பில்டிங்கு 1928 கட்டின பில்டிங்கு நம்ம கண்ணில் படாமல் இருந்துக்கு. யாருமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி பழைய பில்டிங்கெல்லாம் கண்ணில் படுது. அதெல்லாம் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்க, இது 1942. அப்படியே கீழமாசி வீதி தேரடிக்கு வந்தாச்சு. மதுரை சித்திரை திருவிழா 2026 ஏப்ரல் 19 கொடியேற்றத்துடன் தொடங்கி ஏப்ரல் 28 மீனாட்சி திருக்கல்யாணம், ஏப்ரல் 29 பிரம்மாண்டமான சித்திரை தேரோட்டம், மே மாதம் 1 கள்ளழகர் வைகை ஆற்றுல இறங்குறாரு. சைவ வைணவ ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக 15 நாட்கள் மதுரையில் கோலாகல திருவிழா. மாதத்தில் 15 நாள் வைகை ஆற்றுக்கு இந்த பக்கம் மீனாட்சி அம்மன் கோயில் திருவிழாவும், அடுத்த 15 நாள் ஆற்றுக்கு அந்த பக்கம் கள்ளழகர் கோயில் திருவிழாவும், மொத்தம் ஒரு மாதம் கொண்டாட்டம்தான் போங்க. சித்திரை திருவிழாவில் முத்திரை பதிக்கிறது சித்திரை தேரோட்டம், ஏப்ரல் 29 தேரோட்டம். தேர் மராமத்து பணியெல்லாம் முடிஞ்சு தேர் வேலை சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்கு. வண்ணந்தீட்டி பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் சந்தனக்கடை வாசம், சந்தன வாசம் ஊரையே கூட்டி இழுக்குது. மதுரையை சுற்றியுள்ள கிராமங்கள்லேருந்து மக்கள் ஜாதி சமய மத வேறுபாடு இல்லாமல் சமுதாய சமய நல்லிணக்க விழா இந்த தேர் திருவிழா. எல்லா மக்களும் கோயிலுக்கு செல்ல முடியாத நிலையில் வயசான முதியவர்கள், நோயாளிகள் என வீட்டில் இருப்போரும் காணும் வகையில், இறைவனை தரிசிக்கும் வகையில், மக்கள் இருக்கும் இடத்திற்கு மக்களை நோக்கி தெய்வம் மக்களில் ஒருவராக தரிசிக்க ஏற்பட்டுதான் தேர் திருவிழா.